தமிழ்நாட்டில் தாங்க இப்படி ஒரு மொழி வெறுப்பு அரசியல்லாம் நீங்கள் தாங்க பண்ணுறீங்க தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்டில் அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ஹிந்தி எந்த ஊரில் இல்லை? தமிழ்நாட்டில் தானே இல்லை. என்ன சொன்னீங்க? தமிழ் அழிச்சிடும் தானே சொன்னீங்க. கேரளாவில் ஹிந்தி இருக்குல்ல, மலையாளம் அழிஞ்சு போச்சா? ஆந்திராவில் ஹிந்தி இருக்குது, தெலுங்கு அழிஞ்சு போச்சா? பர்பஸா திமுக இது ஒரு அர்ஜென்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மொழி வெறுப்பு அரசியல், தமிழ் சாவனிஸ்ட் அரசியல், சாவனிஸ்ட் பாலிடிக்ஸ். இது மொழி பற்று வேற, மொழி சாவனிசம், லிங்குவிஸ்டிக் சாவனிசம்ன்றது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க பண்ணுறது மொழியின் பேரில் ஹிந்தி அரைக்கி ஒழிகணும். ஹிந்தி ஒழிகன்னா ஹிந்தி ஏன் ஒழியணும்னு கேட்குறேன். உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அவ்வளோதானே, ஹிந்தி ஏன் ஒழியணும்? அது இந்த நாட்டில் ஏதோ இல்லை, நாங்கள் ஹிந்தி படிப்போம், ஆனால் நீங்கள் அதை திணிக்காதீங்க தானே அவங்க. இல்லை, ஹிந்தி எங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுங்க. அப்போ ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு தானே சொல்லணும். வீல் டேக் த டிசிஷன்றாங்க, நீங்கள் திணிக்காதீங்கன்றாங்க. அப்போ ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு தானே சொல்லணும். ஹிந்தி ஒழிகன்னா எனக்கு புரோட்டா ஒத்துக்காது, எனக்கு புரோட்டா வேண்டான்னு சொல்லுங்க. 100 புரோட்டா சாப்பிட்றேன், புரோட்டா ஒழிகன்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒத்துக்கல வேண்டான்னு சொல்லுங்கள். புரோட்டாவை திணிச்சா புரோட்டா திணிப்பு ஒழிகன்னு சொல்லுங்கள், நியாயம். ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு சொன்னால் நியாயம். சமஸ்கிருதத்தை செத்த மொழிங்கிறீங்க. என்ன செத்த மொழி? ஏன் செத்த மொழி? இப்படி ஒரு மொழியை பற்றி கொச்சையாக பேசுவீங்களா? சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய பூர்வீக மொழி. தமிழும் சமஸ்கிருதமும் 2 கண்கள். சிவபெருமானுடைய 2 கண்களாகத்தான் தமிழும் வடமொழியும் இருக்குன்னு எவ்வளவோ நம்ம நாயன்மார்கள், நமது புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. ஒரு கண்ணு சமஸ்கிருதம், ஒரு கண்ணு வடமொழி, ஒரு கண்ணு தமிழ்னு பாடியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மொழியை செத்த மொழின்னு சொல்கிறீங்க. கருணாநிதி தான் எழுதின குறளோவியம் புத்தகத்தை கண்ணன்கிற ஒரு சமஸ்கிருத அறிஞரை கூப்பிட்டு, இந்த குறளோவியத்தை நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து கொடு அப்படின்னு சொன்னார். அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கு முன்னுரையே கருணாநிதி எழுதியிருக்கிறாரு. செத்த மொழியில் எதுக்குங்க உங்கள் புத்தகம் வரணும்னு விரும்புகிறீங்க? சமஸ்கிருதம் செத்த மொழி தானே திமுக காரனுக்கு. உங்கள் தலைவருக்கு ஏன் தான் புத்தகம் சமஸ்கிருதத்தில் வரணும்னு விரும்புகிறாரு? என்ன காரணம்? குறளோவியம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. யார் படிக்கிறதுக்காக வச்சுருக்கீங்க செத்த மொழியில்? கேட்டால் செத்து போன தலைவரை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஹிந்தி ஒழிகன்றதோ சமஸ்கிருதம் செத்த மொழின்றதெல்லாம் பிஜேபிக்கு ஏற்புடையதல்ல. தாய்மொழின்னா என்ன? தாய் பேசுகிற மொழி தாய்மொழின்னு புரிஞ்சுக்கலாம். என் தாய் யார்? இந்திய தாய் தானே, மதர் இந்தியா. என் தாய் பேசுகிற அத்தனை மொழி எனக்கு தாய்மொழி தான். ஹிந்தி நிர்வாக மொழி தான். 25 மொழியை வச்சுக்கிட்டு நீங்கள் கவர்னன்ஸ் நடத்த முடியாது. ஒருத்தர் பேசுகிற ஒருத்தருக்கு புரியாது இல்லையா? அமித்ஷா என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆங்கில பயன்பாட்டை குறைத்து கொண்டு ஹிந்தி பயன்பாட்டை கூட்டுங்கன்னு சொன்னார். அது பெரிய கான்ட்ரவர்சி ஆக்குனாங்க. அப்படி இல்லை. இப்போ நான் இப்போது தெலுங்கானா போகிறேன், நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அவனும் இங்கிலீஷில் பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் ஹிந்தி தெரிஞ்சா அவனுக்கு நல்லா ஹிந்தி பேசுகிறான். அந்தமான் போங்க, அந்தமானில் அத்தனை தமிழோட ஹிந்தி பிரமாதமாக பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அந்தமானில் உள்ள தமிழர்கள் அதிகங்க, அவன் பூரா ஹிந்தி பேசுகிறான், பிரமாதம் பேசுகிறான். மும்பையில் தமிழ்ஸ் எல்லாம் பிரமாதமாக ஹிந்தி பேசுகிறான். மும்பையில் தமிழ் தெரியாத தமிழர்கள் இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன். கல்லூரியில் படிக்கிற பசங்களுக்கு தமிழ் தெரியல, ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அப்படி இப்போ நாம் சொல்லி வலியுறுத்துகிறோம், தமிழை விட்டுறக்கூடாது, தமிழை வீட்டில் வலியுறுத்துங்க, நீங்கள் பெற்றோர்கள்லாம் தமிழ் பேசுங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழை விட்டுறக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் மொழின்றது நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் தேவை. நம்ம இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களோட குறைந்தபட்ச உரையாடல் வச்சுக்கிறதுக்கு தேவை. ஒரு டவுன் பஸ் ஏறணும்னா கூட மொழி வேணும்ல. டெல்லி போகிறேன், எந்த பஸ் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேதே. அதுக்காகத்தாங்க இந்த ஹிந்தி, வேறு ஒன்றும். இது ஹிந்தி தமிழை விட உயர்ந்த மொழி. இது செம்மொழி அந்தஸ்து உள்ள மொழி. தமிழுக்கு தாழ்வு, தமிழ் உயர்ந்ததில்லை அந்த இடத்துல. தமிழ் மிகச்சிறந்த மொழி, செம்மொழி, பண்பாட்டு மொழி தமிழ் தான். ஹிந்தின்றது பயன்பாட்டு மொழி. பண்பாட்டு மொழி வேறு, பயன்பாட்டு மொழி வேறு. யூட்டிலிட்டி லாங்குவேஜ் ஹிந்தி. அதை வச்சுக்க வேண்டியது என்ன பிரச்சனை?